எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க. சாப்பாடு மைக்க கீழே இருக்குங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப மரியாதை. இந்த பிரஸ் அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அரசு மரியாதை செலுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அரசு பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் எல்லாம் அம்மாவுக்கு நாங்கள் எல்லாம் தலையிட்ட பிடிக்காது நார்மல் லைஃப்ல இதெல்லாம். பட் வந்தால் ரொம்ப ரொம்ப பெருமைப்படும். அவங்களோட நடிப்பை பாராட்டி அரசு ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க மாதிரி நடிக்கல முடியாது. ஒரு படத்துக்கு வித்தியாசம். நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ராஜ்குமாரி தியேட்டரில் போய் பார்ப்போம் சின்னப்போ. ஷூட்டிங்கு அது மாதிரி எக்ஸ்போஷர் இல்லை எங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கலக்காக வளர்த்துருக்காங்க எங்களுக்கு. அது மாதிரி ஒரு தாய் கிடச்சது எங்களுக்கு. இன்னும் போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஊறுகால்லாம் வச்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. மாங்காய் ஊறுகால்லாம். ரொம்ப கிரேட் லேடிங்க அவங்க. அவங்க இல்லாதது எங்களுக்கு ஒரு கடவுள் இல்லாத எங்களுக்கு ஜாஸ்தி இல்லை. பிகாஸ் அவர் கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க, அவ்வளோவா இல்லை. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவும் நாங்கள் குறைய சொல்ல முடியாது. அப்படி வளர்த்தாங்க எங்களுக்கு. கஷ்டம்னு என்ன தெரியாது. தெய்வமே ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களோட இருக்கிற மாதிரி தான். அப்படி ஒரு தாய். என் தம்பிக்காகட்டும் தங்கச்சிக்காகட்டும் எனக்கு என்னோடய குழந்தைகள் வைஷ்ணவி ஃபிலிமில் நடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. பட் ஆனால் எனக்கு அவங்க இல்லை என்னோட. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஒரு தெய்வமே எங்களை விட்டு போயிட்டா மாதிரி இருக்கு. தென்னிந்திய சினிமாவை கட்டி ஆண்டவங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தியில் நடிச்சாங்க. அவங்களுக்கு எல்லா பாஷையும் வந்துருங்க. டைலாக் கூட வச்சுருப்பாங்க கையில். ஷூட்டிங்க்கு போகும் எப்போது போய் பார்த்துருவாங்க, டக்குன்னு போய் பேசுவாங்க. எந்த பாஷையானாலும் அப்படி கிளியராக பேசுவாங்க. ஒரு ஹைஜீனு, ஒரு குக்கிங்கு, ஒரு கிளாரிட்டி எல்லாத்துலேயும். போய் சொன்னாலும் பிடிக்காது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க எங்களுக்கு. லிப்ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம்லாம் ஆனால் அப்புறம் தான் போட்டோம். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் நல்லா வளர்த்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். பட் மம்மி இல்லாதது உலகத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் என்னோட மகள் வைஷ்ணவியும் மாப்பிள்ளை அரவிந்த் சாரும் ஃபிலிம் டைரக்டர் ப்ரொடியூசர் நாளைக்கு தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங். ஆமாம், நாளைக்கு மார்னிங். மாப்பிள்ளை தான் கேட்கணும். அரவிந்த் சாருக்கு தெரியும். நான் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன். உங்கள் எல்லாரும் ப்ரேயர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் எங்கள் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அவங்க வந்து ஒரு தெய்வம் மாதிரி வந்து அவங்க எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு அருமையான ஹியூமன் பீயிங். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, நேற்று ராத்திரி அவங்கள பார்த்து என்னால் பேச முடியாது. அவங்க ரொம்ப அன்போடு என்கிட்ட பேசினாங்க. தேங்க்யூ பப்பி வந்ததுக்கு. நாங்கள் ஏன்க்கா தேங்க்யூ சொல்கிறீங்க, நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ சின்ன பிள்ளைலேருந்து என்னை வந்து அவங்க குழந்த மாதிரியே பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸு. அண்டு அவங்க ரொம்ப சிரமப்படாமல் நல்லபடியாக போனது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பூர்ண ஆயுசு, ஒரு 94 வயசுங்கிறது வந்து ஒரு விமனுக்கு வந்து ஒரு பூர்ண ஆயுசு. அண்டு அவங்களுக்கு வந்து நாசர் சார் சொன்னார், இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் ஆனரும் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போன்னு. அவங்களுடைய கடைசி பொண்ணான சச்சி அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெரிய பொண்ணு வந்து யக்ஞபிரபான் பேர், வைஷ்ணவி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பேத்தி, அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு பேத்தி.
அதே மாதிரி அவங்க பெரிய மகன் தம்புன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே இங்கே இருக்காங்க இப்போ அம்மா வந்து நல்லபடியாக வழி அனுப்புறதுக்கு. ஸோ அரசு தரப்புல கேட்டிருக்காங்களா இந்த மரியாதை கொடுக்கறதுக்கு? இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து கேட்கல. ஆனால் நாசர் சார் வந்து நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன்மா, நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களா, அதாவது கடைசி மகளான சச்சிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த திரை பிரபலங்கள் பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், அதே மாதிரி ஜானகி அம்மா உள்ளிட்டவங்களாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க மறைவும் வந்துட்டு திரையுலகத்தை வந்து கவலையில் ஆழ்த்திருக்கு. எப்படி பார்க்க? எனக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ் சார், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு வந்து எந்த அளவுக்கு என் தாயை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து சௌகரமாக நேசிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க போனது வந்து ரொம்ப பெரிய ஒரு துக்கமான விஷயந்தான். அண்டு இதெல்லாம் ஒரு சகாப்தம் சார். இனிமேல் ஒரு சிவாஜி அங்கிளோ, சாவித்திரிமாவோ, ஒரு மக்கள் திலகமோ, இல்லை ஒரு புரட்சி தலைவியோ, சௌகாரம்மா, இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அம்மா வந்தாலே லொக்கேஷன்லேயே ஒரு டெரர் மாதிரி இருப்பாங்க. அம்மாவை எல்லாருமே வந்து ரொம்ப மதிப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை இருந்தால் சௌகார அம்மான்னு சொல்லுவாங்க. யாருமே அவங்கள வந்து பேர் சொல்லி வந்து கூப்பிட்டு நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. கடைசி வரைக்கும் ராணி மாதிரி அவங்க தைரியமாக வந்து பெங்களூரில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுவேன். எனக்கு கடைசியில் மாலை நான் அவங்க மேலே போட்டது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நாளைக்கு முதல்வர் எதுவும் வராரா? அஞ்சலி செலுத்த, மரியாதை செலுத்த வராரா? எனக்கு அது சரியா, எனக்கு இன்னும் தகவல் வரல. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஏசி அவங்கள தான் கேட்கணும். கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வரணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சகாப்தம் இவங்க. ஸோ இவங்க கூட வந்து நடித்தது இல்லை நடிக்காமல் இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இல்லைம்மா, நைட்டு வந்து அவங்க கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து நான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. அவங்க கடைசி மகளான சச்சி வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி பரவாயில்ல வாங்கன்னு என்னை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க இருந்தது சிசியு, உள்ளே விடாமல் கூட இருந்திருக்கலாம். வா பரவாயில்ல, வா பப்பி, உனக்கு தான் அம்மா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான் போய் அம்மா கையை பிடிச்சி, அம்மா நான் வந்திருக்கேன்னு அப்படியே பார்த்தாங்க. தேங்க்யூ பப்பி, தேங்க்யூ, நாங்கள் எனக்கேம்மா தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நான் அங்கேயே அழுதுட்டேன் நான். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் அங்கே இருந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல. ஆனால் நைட்டு பூரா அங்கே தான் இருந்தேன், ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்தேன். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீழே பாருனா லோகோ பேக்ல வாங்கப்பா. எட்டு உள்ள போ. உள்ள போங்கடா, போடுங்க. இங்கேதான் அவன் பேரு அது உள்ள போய் கொஞ்சம் வாங்க வெளியே வந்து எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் சுத்தமாக பிடிச்சி ஓகே சார். முன்னாடி விடாதீங்க, இங்க போது கொஞ்சம் வாங்க. சரி, தேங்க் யூ சார். வீட்ல விடாதீங்க. கொஞ்சம் இல்லை அப்புறம் பண்ணிருக்கலாம். அதை பின்னாடி அங்கே பாரு, முன்னாடி போயிட்டு வைடு வச்சு முன்னாடி வாங்கப்பா. பின்னாடி வந்து கொஞ்சம் வெளியில் வாங்க சார் ப்ளீஸ். செட் பண்ணி நான் கூப்பிட்றேன் சார். கூப்பிட்றேன், கொஞ்சம் செட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே சார். கொஞ்சம் 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 சார் எல்லாம் வெளில வந்து